Hi guys, welcome to Lakshita Ari Design. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா லீவ் சீக்வென்ஸ் வச்சு ஒரு ப்ரோச் ஒர்க் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டைப்புக்கு நான் பார்த்தீங்கன்னா பிக் சைஸில் ஒரு ஒயிட் கலர் லீவ் சீக்வென்ஸ் எடுத்துக்கிறேன். ஸ்மால் சைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் வயலட் மாதிரி வந்து எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு ஊசியில் வந்து நூல் கோர்த்து எடுத்துக்கோங்க எப்பவும் போல மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு லீவ் சீக்வென்ஸ் பிக் சைஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்க ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்மால் சைஸ் லீவ் சீக்வென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 2 லீவ் சீக்வென்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்ஸ் வழியாக நம்ம ஊசி குத்தி எடுத்தோம் அப்படின்னா அடுத்த ஹோல்ஸ் இதை ஊசி குத்தி கீழே கொண்டு போவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சென்டராக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு 3 சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு வந்து டியூப் பீட்ஸும் கொடுத்துக்கலாம், இல்லை கட் பீட்ஸும் கொடுத்துக்கலாம். அதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி டிசைன் வந்து கொண்டு வந்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் லீவ் சீக்வென்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பிக் சைஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஸ்மால் சைஸ் லீவ் சீக்வென்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஸோ கீழே இருக்க ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு லீவ் சீக்வென்ஸ் வச்சுட்டு அதில் இருக்கிற கீழே இருக்க ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு லீவ் சீக்வென்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸு லோட் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா நான் ஒரு இதில் சுகர் பீட்ஸு ஒரு இதில் டியூப் பீடு இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டியூப் பீட் லோட் பண்ணிவிட்டு அகெயின் பார்த்திங்கன்னா மேலே இருக்க ஹோல்ஸ் வழியாக தான் ஊசி குத்தி கீழே கொண்டு போகணும். அந்த 2 லீவ் சீக்வென்ஸ்லையுமே டபுள் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம சேர்த்து ஊசி வந்து கீழே குத்தி கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு சைடு நம்ம வந்து டியூப் பீட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டைம் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டு. பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு 3D டைப் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நம்ம ஒரு கலர் சேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டில் வந்து மேலே பிங்க் கொடுக்கலாம். இந்த மாதிரி டார்க்கான இருக்க கலர் சீக்வன்ஸில் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷேட் மாதிரி உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸாக இந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸ்லேயே இந்த மாதிரி வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸோ இந்த மாதிரி லீவ் சீக்வன்ஸோ இந்த மாதிரி வச்சு ஒரு டிசைன் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஆரி ஒர்க்கு போடுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் ஃப்ளவர் வர இடத்துலையே இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி லீவ் சீக்வன்ஸ் கொடுத்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு மேக் பண்ணிவிட்டு அதுக்கு சைட்லேயும் கூட நீங்கள் வந்து ஆரி ஒர்க் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து டிசைன் கொண்டு வரது தான். அதே மாதிரி ஒவ்வொரு டைம் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து எகைன் மாதிரி இன்னொரு டைம் வந்து நம்ம ஊசியை குத்தி எடுத்துகிட்டு எகைன் பண்ணி இந்த பீட்ஸுக்குள்ளே லோட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நான் பண்ணுறது பாருங்கள். இந்த மாதிரி ஊசி குத்தி கீழேருந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு அந்த டியூப் பீடுக்குள்ளே வந்து ஊசி விட்டு எகைன் த்ரெட்டை எடுத்துகிட்டு மேலே இருக்க ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் சீக்வன்ஸில் ஸ்டிச் பண்ணும்போது டபுள் டைம் இந்த மாதிரி தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அங்கிட்டு இங்கிட்டு உங்களுக்கு வந்து ஷேக் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ப்ளவுஸில் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி லோட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழே இருக்க ஹோல்ஸ் வழியாக இந்த மாதிரி ஒரு லீவ் சீக்வன்ஸு பிக் சைஸு ஸ்மால் சைஸு லோட் பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு 3 சுகர் பீட்ஸு போதும். கட் பீட்ஸ்னால் 3 கட் பீட்ஸ் அளவுக்கு போதும். டியூப் பீட் எடுத்திங்கன்னா ஒரு டியூப் பீட்ஸ் மட்டும் அளவு தான் போதும். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து அந்த சென்டர் கேப்பில் வந்து நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஹோல்ஸ் வழியாக இந்த மாதிரி ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதே தான் ஃபுல்லாக அந்த ரவுண்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாத்தில் இந்த ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஒரு பிக் சைஸ் லீவ் சீக்வன்ஸ் வந்து கீழே இருக்க ஹோல்ஸ் வழியாக லோட் பண்ணிக்கிறோம். அடுத்த மாதிரி சின்ன சைஸ் லீவ் சீக்வன்ஸை லோட் பண்ணிவிட்டு அது சென்டரில் இந்த மாதிரி டியூப் பீடை ஒன்று லோட் பண்ணிக்கிறோம். லோட் பண்ணிவிட்டு அந்த டியூப் பீடை விட்டுட்டு மேலே இருக்க ஹோல்ஸ் வழியாக சீக்வன்ஸோட மேலே இருக்க ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொண்டு போகும்போது அந்த சென்டர் கேப்பில் அந்த பீட்ஸ் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த மெத்தடில் லீவ் சீக்வன்ஸு சென்டரில் எப்படி ஃப்ளவர்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்க அதுவும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் சொல்லி தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைடு வந்து சுகர் பீட்ஸு ஒரு டைப் டியூப் பீடு கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு சுகர் பீட்ஸே நீங்கள் ஃபுல்லாக கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். டியூப் பீட்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். இதெல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா? ஸோ நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் வந்து மெட்டீரியல் வந்து சேஞ்ச் பண்ணி டிசைன் கொண்டு வந்துக்கலாம். மெத்தட் எல்லாமே ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு லைன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த லைன்ஸ் நேரம் அந்த சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சீக்வன்ஸு
லோட் பண்ணிவிட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். லீஃப் சீக்வன்ஸ் இந்த மாதிரி எப்படி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற சேம் அதே மெத்தட் தான். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 2 லீஃப் சீக்வன்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, பிக் சைஸ் ஒன்று ஸ்மால் சைஸ். ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இது உங்களோட க்ரியேட்டிவிட்டியாக ஒரு ரெடிமேடு ஃப்ளவர் சீக்வன்ஸ் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஃப்ளவர் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதுவும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டியூப் பீட்ஸ் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை கட் பீட்ஸ் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி வந்து 3M 5M 8M கலர் பீட்ஸ் இருக்குது. இல்லை கோல்டன் கலர் பீட்ஸ் இருக்குது. ஒயிட் பேர்ல் பீட்ஸ் இருக்குது. ஸோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதெல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நான் பார்த்திங்கன்னா சென்டர் கேப்பில் வந்து இந்த மாதிரி 3M சைஸில் சுகர் பீட்ஸ் வந்து 2 லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சுகர் பீட்ஸை விட்டுட்டு 3mm பீட்ஸுக்குள்ளே ஊசியை குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸுக்கு மேலே நமக்கு சுகர் பீட்ஸ் இருக்கிற மாதிரி வந்து அந்த கேப் ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ரெடிமேட் ஃப்ளவர்னு செஞ்சுட்டு அந்த ஃப்ளவரிங்காக நீங்கள் லோட் பண்ணிவிட்டு சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நாட் போட்டுக்கலாம். ஸோ இல்லை இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணுறது தான். ஓகேங்களா, ஸோ அந்த கேப் ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். சீக்வன்ஸ் பீட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து ஸோ இந்த மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் லோட் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணுறதுக்கு சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு அந்த சுகர் பீடை விட்டுட்டு ரிட்டன் வந்து அந்த 3M பீட்ஸுக்குள்ளே ஊசியை விற்று கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதே தான் ஃபுல்லாக வந்து நான் அந்த கேப் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸும் நம்ம சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் எப்படி வந்து பிகினர்ஸ் எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்க எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சின்ன சின்ன டிப்ஸோடு வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் வந்து நீங்களும் தொடர்ந்து பாருங்கள். ஓகேங்களா, இப்போ பாருங்கள். ஸோ இந்த கேப்பை ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு சைடில் பார்த்திங்க அப்படின்னா நான் சுகர் பீட்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இந்த மாதிரி கிளாத்துலேருந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு ஒரு 4-5 சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் சுகர் பீட்ஸ் 5 பீடு எடுத்துக்கிறேன். ஸோ லோட் பண்ணிவிட்டு எங்கே ஆரம்பிச்சோமோ எகைன் அது பக்கத்துலேயே வந்து ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணும்போது என்ன பண்ணால் அந்த சுகர் பீட்ஸ் நமக்கு பெண்டு மாதிரி வளைஞ்சு ஒரு யூ டைப்பில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் சுகர் பீட்ஸில் மட்டும்தான் இந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த ஷேப்பு கரெக்டாக வந்து அந்த ரவுண்டு மாதிரி வந்து வளைஞ்சு கொண்டு வரும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த மாதிரி கிளாத்துலேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். நமக்கு தேவையான அளவுக்கு பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஸோ லோட் பண்ணிவிட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அது பக்கத்துலேயே மாதிரி ஊசி குத்தி கீழே இந்த மாதிரி கொண்டு போய்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி கொண்டு போகும்போது என்ன அப்படின்னா அந்த பீட்ஸ் நமக்கு வந்து வளைஞ்சு யூ டைப்பில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து 3D லுக் டைப் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் 3Dன்ட்டு இல்லை, அதோட லுக் டைப் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரிலாம் டிசைன் நம்ம பண்ணும்போது இதெல்லாமே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். எந்த மாதிரிலாம் கொண்டு வர்றது, எந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்து எந்த மாதிரி டிசைன் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா நம்மளே வந்து திங்க் பண்ணுறது தான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் அந்த கேப் சுற்றி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பீட்ஸ் வந்து கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டர் கேப்பில் பார்த்திங்க அப்படின்னா நான் டியூப் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு டியூப் பீட் லோட் பண்ணிக்கிறேன். எகைன் பண்ணி அதுக்கு லாக் பண்ணுறதுக்கு ஒரு சுகர் பீடு. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ அந்த சுகர் பீடை விட்டுட்டு டியூப் பீடுக்குள்ளே ஊசியை குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணால் அந்த சென்டர் கேப்பில் அந்த டியூப் பீட் நம்ம கொஞ்சம் மேலே தூக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதோட ஃபினிஷ் பண்ணிங்கன்னா பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் அந்த சின்ன சின்ன கேப்பெல்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல லுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த ப்ளவுஸ் ஒர்க்கெல்லாம். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு சென்டர் சின்ன சின்ன கேப்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டியூப் பீட்ஸு கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த பீட்ஸ் நமக்கு மேலே தூக்கிட்டு இருக்கும்போது அந்த சென்டர் கேப் வந்து பார்க்க டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ எப்பவுமே நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சோம் அப்படின்னா தான் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ப்ளவுஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஒரு 3-4 ஃப்ளவர் மட்டும் நீங்கள் வந்து பேக் நெக்கில் வந்து ரைட் சைடு கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் போட்டு கீழே ஒரு கொடி டைப் வந்து சுகர் பீட்ஸில் கொடுத்துட்டிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க்காக இருக்குது. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுக்க ஒவ்வொரு டிசைனையும் உங்கள் ப்ளவுஸில் வந்து போட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நான் எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த கேப்பில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீட்ஸும் டியூப் பீட்ஸு லோட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மெத்தேட் எல்லாமே உங்களுக்கு நம்ம முன்னாடி வீடியோஸில் நம்ம சொல்லி கொடுத்துருப்பேன். எந்த மாதிரி டியூப் பீடல் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்க எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைப்பேன். ஸோ இப்போ தான் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டியூப் பீடு ஒரு சுகர் பீடு லோட் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் பீடை விட்டுட்டு டியூப் பீட்ஸ்குள்ளே ஊசி குத்தி கீழே ரிட்டர்ன் வந்து கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த மேலே லாக் பண்ணுறதுக்கு தான் அந்த சுகர் பீடு. ஓகேங்களா? ஸோ அதனால் சுகர் பீட்டை விட்டுட்டு நம்ம டியூப் பீடுக்குள்ளே ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிற கிளாத்தில். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொண்டு போகும்போது என்ன அப்படின்னா அந்த பீட்ஸ் கொஞ்சம் நமக்கு மேலே தூக்குற மாதிரி இருக்குது. 3D லுக் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மல் தையல் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்கன்னா கிளாத்தில் இந்த மாதிரி நார்மல் தையல் ஒன்று போட்டுட்டு பேக் சைடு நீங்கள் வந்து எப்பவும் போகிற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ 2-3 தையல் போட்டுட்டு அப்புறம் எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க இந்த மாதிரி. ஸோ இது முன்னாடி வீடியோவில் நம்ம எப்படி வந்து நாட் போகிறது அது எல்லாமே வீடியோஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.